மசாலா பிரெட்டுக்கு இந்த மாதிரி நிறைய நான் ஒரு பிரெட் பாக்கெட்டை எடுத்து இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ். ஸோ இது இப்படி கட் பண்ணிட்டு திரும்பவும் இதை அப்படியே வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 பீஸா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நீட்டா இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன், ஸ்லைஸா பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். மசாலா பிரெட்டுக்கு ஆஸ் யூஷுவல் பிரெட் தேவைப்படும். மசாலா பிரெட்டுங்கிறனாலவே தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. நான் பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி, பெரிய தக்காளி பொடி பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங் இந்த சைட்ல இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரேகனோங்கிறது அது ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணிருக்கேன், ஒரு பாக்கெட். அது போக அந்த டாக்கோ பெல்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபயரி சாஸ் ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் ஆட் பண்ணி போட்டு நான் வந்து அந்த மசாலா ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அது எப்படி பண்றேங்கிறதையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். வானிலையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, டீஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் எவ்வளோ ஆட் பண்றதையும் காட்டுறேன். கடுகு ஒரு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இந்த டீஸ்பூன் அளவுக்கே வந்து சீரகமாக ஆட் பண்ணுறேன். ஸோ அது தண்ணி இருந்தனால லைட்டாக தெரிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஆட் பண்ணுறேன். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நானே வீடியோ எடுத்துட்டு பண்ணுறதுனால கையிலே எடுத்து போடுறேன். இதை போட்டுட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது முடிஞ்சதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோவையும் நல்லா போட்டு நல்லா வதங்கிக்கணும், ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இதை டொமேட்டோவையும் போட்டுட்டேன். ஸோ டொமேட்டோவையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டு இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நான் வந்து பிங்க் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வந்து ராக் சால்ட்டு கூட ஆட் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற சால்ட்டை. ஸோ இது வந்து நல்லா வதங்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ஃப்ரை ஆகுங்கிறதுக்காக தான். இப்போ இதை போட்டு 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தக்காளி நல்லா மசியணும்னா இந்த உப்பு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அப்படிதான் நானும் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அடுப்பை நான் வந்து சிம் பண்ணிக்கிட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோகனோ இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்துட்டு நான் ஆட் பண்ணாலும் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பிரெட் அளவு பார்த்தீங்கன்னா நிறைய பிரெட் இல்லை, ஃபுல் பேக்கெட் பிரெட் போடல, கொஞ்சமாக போட்டிருக்கனால இந்த அளவுலாம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பிரெட் பேக்கெட் நிறைய இருந்துச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு, இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை நான் நல்லா திரும்ப தூக்கி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வந்து நான் நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இந்த பிரெட் ஸ்லைசஸ், இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கடைசியாக வந்து நான் எடுத்து சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டாக்கோ பெல் சாஸுங்கிறது, அதையும் போட போகிறேன், அதையும் காட்டுறேன். 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலாலாம் பிரெட்டோட நல்லா ஒட்டி வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பிளேட்ல வச்சு காட்டுறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிட்டு இந்த கெச்சப் ஊற்றிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கிற ஒரு ஸ்பைசி சாஸ், இந்த ஃபயரி சாஸ்னே பேர் டாக்கோ பெல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பாக்கெட்டையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு பிளேட்ல வச்சிருக்கேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணேன், செம்மையா இருக்கு. இப்போ மசாலா பிரெட் இப்போ பாருங்க, இந்த ஆனியனோட இதோட இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாவ், நல்லா சூட கிறிஸ்பியா செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.